ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எவன்டா அது விஜய் 6 மணிக்கு மேல வெளில வர மாட்டான்னு சொன்னது? உங்கள மாதிரி தற்குறி நாய்கள் தான்டா சும்மா செருப்ப வாயில கப்ப கொடுத்து பொல்லேறு புள்ளர் நேத்து அடிச்சு விட்டுருக்காரு தளபதி. வேற லெவல்ல அப்ப மிரண்டே போயிட்டானுங்க. அந்த ஒரு கூட்டத்தையும் அவருடைய அந்த ஆக்ரோஷமான அரசியல் பிரவேசத்தையும் பார்த்து நெஞ்சடிக்காத குறை தான். ஸோ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு அதிரடியான ஒரு அரசியல் காலத்தை தான் பார்க்கணும் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது தளபதி அவர் செய்யும் போது இவ்வளோ நாளாக தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ண நினச்சி நான் ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு இருக்கேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ண நினைக்கிறேன். நம்ம வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா ராவுத்தர் இப்ராஹிம் இருக்கார்ல, தளபதி விஜய் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி ராவுத்தர் இப்ராஹிம் பாய் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராகவே செயல்படுற மாதிரி பேசுறாரு. இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த பச்சை லிஸ்ட்ல, அதாவது சேவிவாரா ஐயநாதன் ஜெகதீஷ் லிஸ்ட்டை சேர்ந்தவர் போல அப்படின்ட்டு ஒரு வீடியோ காலையில் போட்டிருந்தோம். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ஆமாண்ணா, நிறைய பேர் நானும் கவனிச்சேன்னா சொல்லியிருந்தீங்க. சில பேர் அண்ணா அவர் பேசின நீங்க சொன்ன மாதிரி எதிர்த்தரப்புல அவர் விஜய் விமர்சிச்ச மாதிரி உள்ள வீடியோ எதுவுமே நம்மளால பார்க்க முடியல. நீங்க சொன்ன யூடியூப் சேனல்ல போய் பார்த்தாலும் அந்த வீடியோ கிடைக்கல. நீங்க சொல்றது எங்களால என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் ஆதரிச்ச வீடியோ தான் பார்க்க முடியுது. ஸோ எங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் இருந்தால் அனுப்புங்க, எனக்கு உண்மையாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பயங்கரமா எல்லாரும் கேட்டே இருந்தீங்க. நானும் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் போயிட்டு அந்த யூடியூப் சேனல்ல போயிட்டு அந்த வீடியோ பார்க்குறேன். அந்த வீடியோ இல்ல, டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்முடைய வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது நடந்திருக்கு. அதாவது ஆனா நான் ஒன்று சேஃபா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தம்பனையில வைக்கிறக்காண்டி அந்த வீடியோட இமேஜ் அந்த யூடியூப் சேனல் நடந்தது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பேன். அதை நான் இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இந்த 2 வீடியோக்கள் தான் இந்த நாதாஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ராவுத்தர் இப்ராஹிம் பாய் பேசினது. இந்த 2 யூடியூப் சேனல்லையும் அவர் பேச எல்லாமே நான் கவனிச்சேன். ஆனா இப்போ போய் பார்த்தா அந்த யூடியூப் சேனல்ல வீடியோ டெலிட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இதான் நீங்க பார்த்துருப்பீங்க. இது உண்மை. இப்போ அவருக்கு யார் சத்தம் போட்டாங்களா, இல்ல நீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னாங்களா, இல்ல அதை கேட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல் கான்டெக்ட் பண்ணி அதை டெலிட் பண்ண வச்சாங்கன்னு தெரியல. ஆனா இப்போ இல்லை. சரி, ஓகே. என்ன நடந்து போதும். நாம எப்பவுமே பார்த்தீங்கன்னா உண்மையை தான் பேசுவோம். நம்மளுக்கும் அவருக்கு எந்த ஒரு தனிப்பட்டதும் கிடையாது. ராவுத்தர் பேசுற விஷயத்தை வச்சு தான் நம்ம பேசியிருந்தோம். ஸோ என்னை பற்றி தெரியும் நினைக்கிறேன். நான் உண்மையை தான் பேசுவேன். எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, எதை பற்றி பயமும் கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ அதை பற்றி பேசிட்டு போயிடுவேன். அது நடந்த உண்மை, அவர் பேசுறது உண்மை. இப்போ எதுக்காக வந்து பெல்ட் அடிக்கிறாரு, அப்படியே இவர் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் தொடர்ந்து ஆதரிச்சா கூட அதை நான் நம்ப மாட்டேன். உண்மைத்தன்மையில இருக்காது. ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கல, ஒருத்தவங்க மேல ஒரு நம்பிக்கைங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போ உடையுதோ அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி மாதிரி தான், அதுக்கப்புறம் அதை ஒட்ட வைக்க முடியாது. ஸோ அவர் பேசுறது உண்மை. அவர் வாயில இருந்து அவர் பேசுறது தான். ராவுத்தர் இப்ராஹிம் விஜய் விமர்சிச்சு பேசுறது உண்மைதான், உண்மை உண்மை. ஓகேவா? ஸோ இது நீங்க எவ்வளவு நம்புறீங்க நமக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய விஷயத்துல டாபிக்ல போயிடலாம். அதாவது நான் அதை பேசுறதுக்கு முன்னாடி நேத்து எத்தனை பேர் நைட்டு 1 மணி வரைக்கும் முடிச்சிட்டு இருந்தீங்க விஜயாவுடைய அந்த லைவை பார்த்துட்டே இருந்தீங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுங்க. நானா பார்த்தீங்கன்னா 1:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா பெரம்பலூருக்கு மக்கள் நான் 12:30 வரைக்கும் பாங்க அங்க அப்படியே கூட்டம் நிற்காங்க. ஆண்கள் பெண்கள் அந்த முக்கியமா, அதாவது விஜய் வந்துருவாரு, எப்படி வந்துருவாரு, அவரை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கூட்டத்தில் கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் நின்றுட்டு இருக்காங்க. கடைசியில காவல்துறையில இருந்து விஜய் தரப்புல இருந்து அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் இல்ல ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 12:30 போல அந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா கலந்து செஞ்சாங்க. அதுல வந்து சில மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உடைச்சலாகி ரொம்ப ஆக்ரோஷமா பெண்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்லாம் ஒரு பெண் பேசிச்சு. அதை நான் தவறா பார்க்கல. யாரும் சொல்லி கொடுத்து 200 ஊப்பியாலும் நான் பார்க்கல. உண்மையிலே அந்த இடத்துல நின்று இருந்தாங்கன்னா அவங்க அப்படிதான் ஆக்ரோஷம் வரும். ஏன்னா மற்ற பக்கத்துல அரியலூருக்கு போயிட்டாரு, திருச்சியில இருந்து அரியலூருக்கு வர மட்டும் முடிஞ்சல, ஏன் பெரம்பலூருக்கு வரல, எங்களை பார்க்க வரல, நாங்கள் காலையில் 11 மணி நின்று சொல்லி அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு அவங்க பேசினாங்க. அதை வந்து நான் தவறா பார்க்கல. அந்த சகோதரிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதல் தான் சொல்லணும். ஏன்னா நீங்க சொல்றது உண்மை. நம்ம ஏற்ற தவறு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க விஜயாவிலையும் குறை சொல்ல முடியாது. நீங்க கொஞ்சம் பார்க்கணும். அந்த மனுஷன் பிளானிங் என்னது, அதாவது 10:30 மணி காலையில 10:35க்கு திருச்சியில வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த மரக்கடையில பேசணும். ஆனா அவர் அங்கிருந்து வர முடியல. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது காவல்துறையும் பெருசா உதவி பண்ணல. அந்த மக்கள் வேற அவ்வளோக்குள்ள அன்பை புரிஞ்சு அங்க கூட்டம் கூட்டமா சாரசாரியா வராங்க. அவர் என்ன பண்ண முடியும்? அப்படி மக்கள் கடல், அந்த அன்பு கடலை மிதந்து வராருங்க. அங்க வர்றதுக்கே 3 மணி. அதை முடிச்சுட்டு நானா நினைச்சேன் இதுக்கப்புறம் நானே என் வீடியோ சொல்லியிருப்பேன், இதுக்கப்புறம் எப்படி அவர் பெரம்பலூர் ரயிலும் போக முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா விடல அவர். நம்ம சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டோம். அதை செஞ்சு முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, காவல்துறை நம்ம டைம் அதை தவறி போச்சு, இவர் இதுக்கப்புறம் பிரச்சனை எதை சொல்லலாம் பரவாயில்ல, நம்ம முடிக்காம கூட சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி தான் அரியலூருக்கு போனார். அரியலூரையே அலற விட்டாருன்னு சொல்லலாம். திருச்சி சம்பவத்துக்கு திருச்சி திணறடிச்சதுக்கு அப்புறம் அரியலூரை அலற விட்டாரு. அங்க போய் நின்று அந்த மக்கள் கிட்டத்தட்ட 8:30 மணி நினைக்கிறேன், 9 மணிலாம் இருக்கும், அங்க நின்று ஸ்பீச் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஸ்பீச்சில் வந்து கேட்டிங்கன்னா அவ்வளோக்குள்ள ஒரு ஆக்ரோஷமா அதில் ஒன்று விட்டாரு. எங்க என்னங்க காசு போனேன் நான், அங்கே சம்பாதிக்க காசை இங்கே வந்து சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் நான் கண்ணை மூடி லைட்டர் மசில் அவருடைய வாய்ஸை கேட்குறேன். அப்படியே விஜயகாந்த் இருக்கார்ல, கேட்டேன் விஜயகாந்தோடைய அந்த வாய்ஸை கேட்ட மாதிரியே இருக்குங்க. அதே டோன்ல அவர் பேசுனது உண்மையிலே ஒரு நிமிஷம் அப்படி உள்ள விஜயகாந்த் பூந்துட்டு வெளியே வந்த மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. எத்தனை பேருக்கு அப்படி தோணுச்சுங்கிறத நீங்க உங்களுடைய கருத்துக்களை அந்த கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உண்மையிலே எனக்கு அது ஃபீல் ஆச்சு.
பக்கத்துல எங்க வீட்டுல வந்து கேட்டுட்டு இருந்தாங்க என் கூட சேர்ந்து. அவங்களும் அதே தான் சொன்னாங்க. ஆமா விஜயகாந்தோடைய வாய்ஸ் அந்த டோன் வந்து வருது அப்படின்ட்டு. அது உண்மையா நம்ம வந்து மக்களுக்காக இறங்கும்போது அந்த அந்த ஆத்மார்த்தமா அது வருங்க. அந்த சக்தி நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும்போது அதே மாதிரி நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ்லாம் சேரும். அதே மாதிரி விஜயவுக்கு அந்த இதுல தெரிஞ்ச டோன்லயே அவரு பேசுற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா அந்த நம்ம திருச்சியில சொன்னார்ல திமுக வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றலன்ட்டு அதே மாதிரி தான் சொன்னாரு. சொல்லிட்டு அங்கே பேசுன மாதிரி தான் நான் வந்தா என்னென்ன பண்ணுவோங்கிறத என்னுடைய வாக்குறுதியில தெளிவா அறிவிப்பேன். அதாவது நான் சும்மா வாய்க்கு சவடாலுக்காண்டி நான் சொல்லிட்டு போற கிடையாது வாக்குறுதியில. என்னால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் தான் வாக்குறுதியா கொடுப்பேன்னு சொல்லி தெளிவா அடிச்சுட்டு போயிருந்தாரு. அது வந்து பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது எனக்கு இந்த வாக்குறுதிகளை வந்து பேசக்கூடியும் அந்த மக்களுக்காக காலத்துக்கு வரமாட்டேக்காரு பனையூர் பண்ணையாரு இவர் என்ன அரசியல் பண்ண போறாரு இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஏகலமா பேசினவங்களுக்குலாம் உண்மையிலேயே நெஞ்சு நேரம் மிதி விட்ட மாதிரி தான் திறச்சிட்டாங்க உண்மையிலே மனுஷன். எனக்கு அவ்வளவுக்குள்ள ஆக்ரோஷமா அந்த அன்பு கடல்ல அந்த இவ்வளவு நேரம் பயணிச்சு சலிப்படாயமா வந்து நின்னாரு பாத்தீங்களா. இது விட பெரிய கொடுமை என்னன்னா அதுக்கப்புறம் விடலங்க. அரியலூர் அலற விட்டதுக்கு அப்புறம் பெரம்பலூருக்கு போறாரு. பெரம்பலூருக்கு வண்டி போயிட்டு இருக்கு. அவரு மக்கள் அதாவது பெரம்பலூர் மக்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆதங்கத்துல பேசினாங்களா அந்த மக்களுடைய வழி நமக்கு புரியுது. ஆனா அதுக்கு விஜய் மட்டுமே காரணம் கிடையாது. விஜய் அவர்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாரு. அவங்க கட்சியில இருந்து எப்படி பெரம்பலூருக்கு போய் அந்த இன்னைக்கு பிளான் பண்ண மாதிரி முடிச்சுட்டு சொல்லி தான் அவங்க பிளான் பண்ணாங்க. 10 மணிக்கு மேல கூட அவங்க வந்து எப்படி அதாவது 10 மணிக்கு மேல பிரச்சாரத்துக்கு அளவு கிடையாது உங்களுக்கு தெரியும். ஒரு 10 மணிக்கு மேல. ஆனா அதையும் அவர் வந்து மீறி எப்படியாவது மக்களை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ட்ரை பண்ணாரு. 12 மணி வரைக்கும் வண்டி உங்களுக்கு தெரியும் அங்க இருந்து டிராபிக் மக்கள் இவர் வாரான்னு தெரியும்னா அப்படியே கூட்டம் அந்த அளவுக்கு மக்கள் படாங்க. அதை தாண்டி அவங்க இதுக்கப்புறம் கடைசி ஒரு கட்டத்துல 12:30 மணிக்கு மேல இனிமேல் நம்மளால ரீச் பண்ண முடியாது பெரம்பலூரை. ஏன்னா இதுக்கப்புறம் போனீங்கன்னா 1 மணி 2 மணி ஆயிரும் நள்ளிரவு ஆயிரும். சோ அந்த மக்களுக்கும் பிரச்சனை. உங்களுக்கு தெரியும் காவல்துறை எவ்வளவுக்குள்ள அவர் கெடுபி கொடுத்தாங்கன்னு. இத்தனைக்கும் அவர் அந்த வாகனத்துல மேல தலையை காட்டல உங்களுக்கு நல்லா தெரியும். திருச்சியில இவ்வளவு நேரமா கடல் மாதிரி மக்கள்ல மிதந்து வந்துட்டே இருக்காரு. தலையை வெளியே காட்டவே கிடையாது. ஏன்னா அவங்க கட்டல இங்க வந்து ரோட் ஷோ பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா மக்கள் அதையும் மாரி நீ யாரையா ரோட் ஷோ பண்ண நாங்க காட்டுறோம் பாரு அப்படி எங்க சாமியை தேர்ல வச்சு கூட்டு வர மாதிரி நாங்க கூட்டம் சொல்லி அவங்க எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா பை சொல்லிட்டாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா அவர் தலையை வெளியில காட்டாமலே அவ்வளவுக்குள்ள மக்கள் கூட்டம் சுத்தி வராங்க. சோ எவ்வளவு 12:30 வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தாரு. இதுக்கப்புறம் இத்தனை கிலோமீட்டர் இருக்கு நம்மளால போக முடியாது தெரிய போய் தான் அதை கேன்சல் பண்றாங்க. ஆனா கண்டிப்பா பெரம்பலூருக்கு ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அவ்வளவு மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருந்தீங்க பாத்தீங்களா. உங்களுடைய அன்புக்காகவே திரும்ப வருவாரு. அது எந்த ஒரு மாற்றத்தும் கிடையாது. யாருமே கவலைப்பட வேண்டாம். ஆத்திரத்துல வார்த்தையில விடாதீங்க. உங்களுடைய வழி எனக்கு புரியுது. நான் இன்னைக்கு முக்கியமா வீடியோ போட்டது காரணமே பெரம்பலூர் மக்கள் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. சோ அவங்க வந்து வழியில அந்த பெண்கள் பேசுறதுங்க நாங்க காலையில இருந்து நின்றுட்டு இருக்கோங்க என்னங்க இப்படி பண்ணிட்டாரு எங்களும் வந்து பாத்துட்டு அப்படின்னு அந்த உரிமையை சண்டை போடுறது இருக்குல்ல அது விஜய் அவருக்கு அதுக்காகவே வருவார். ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா உன்னை எதிர்பார்த்து நின்று அது கிடைச்சிட்டு அந்த சந்தோஷத்தோட நம்ம திரும்பி போகும்போது அந்த நம்ம நின்று அந்த கவலையில கூட்டத்துல நின்னது இவ்வளவு நேரம் தண்ணி குடிக்காம நின்னது கால் வேதனை நின்னது அதெல்லாம் மறந்து போயிடும். சோ அந்த மக்கள் அவ்வளோ அதாவது 11 மணில இருந்து சில பேர் நின்று கடைசியில அவரை பார்க்காம திரும்ப போகும்போது அது வலி வேதனை எவ்வளவுக்குள்ள இருக்கும். சோ அதனால பெரம்பூர் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கோவத்துல விஜயவுல திட்டுனது நாங்க ஓட்டு போடாம சொல்லி கொந்தளிச்சது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் தவறாவே நினைக்க மாட்டேன். அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் வைக்க மாட்டேன். அது யாரா இருந்தாலும் அது அப்படிதான் கோவப்படுவாங்க. அது பெண்கள் ரொம்ப கோவம் தான் செய்யும். உங்களுடைய கோவம் நியாயம் யார் மேல கோவம் செய்யும். உங்க அண்ணன் மேல உங்க அண்ணன் உங்களுக்காக கண்டிப்பா வருவாரு. எனக்கு தெரிஞ்சு பெரம்பலூருக்கு ஸ்பெஷலா ஒரு நாள் வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவார். உங்கள்கிட்ட நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாரு. இதை என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்குள்ள ஏமாற்றம் அடைஞ்சு போகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அதனால இன்னைக்கு அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு நிறைய கதறல் வந்திருக்கு. யார்கிட்ட பேர் போய் கதற ஆரம்பிச்சோம். நாம் தமிழ் வச்சு சாட்டையெல்லாம் நேரத்தை கதறிட்டான். அதுக்கப்புறம் ஒரு ஜென்மம் ஒன்று இருக்கு. அது பேர் வைக்க சொல்லி தான் நேற்று அந்த ஜென்மத்தில் நான் உயிரினமாக மனசுலாமே மதிக்க மாட்டேன். அது கதறிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஏகப்பட்ட கதலுக்கு அடுத்த வீடியோவில் நான் பதில் சொல்லுவேன். இப்போ நான் வீடியோ போட காரணம் நேற்று நைட்டுக்கு வந்துட்டு நான் 1:30 மணிக்கு பார்த்தேன். அந்த பெரம்பலூர் மக்கள் ஏமாற்றம் அடைஞ்சதை பார்க்கும்போது என்னால் வந்துன்னா எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ நேரம் நின்றுட்டு அவங்க திரும்பி போகும்போது அவங்க பேசுனது அவங்க மனக்குமுறல் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக பேசணும்னு நினச்சேன். அதுக்காக இந்த வீடியோ பதிவு. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுது. தளபதி விஜய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக களத்தில் இறங்கி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரம் அதான் அவன் சொன்னான் சனிக்கிழமை ஒரு நாள் தான் வரா என் டெய்லி வர மாட்டாருன்னு. அடா வெண்ண மோனலா ஒரே வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை வந்ததுக்கே எப்படி ஸ்தம்பிச்சுன்னு பார்ப்பேன். அவர் டெய்லி வந்தா எவனா வேலை வெட்டிக்கு போக முடியுமா எவனா இதை பண்ண முடியுமா ஒன்றும் நடக்காது. அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக சமைச்சா நிற்கணும். ஸோ அதனால தான் அதை புரிஞ்சுக்கிட்டு தான். ஏன்னா அவரை பற்றி அவருக்கு தெரியும்ல நம்மளுக்கு தெரியும். ஆனால் தற்கொலைகளுக்கு ஏதாவது வச்சு விமர்சனம் பண்ணணும்ல. அவன் தனியாக ஸ்பெஷலாக கவனிச்சு ஒரு வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்க ஓகேவா. சரி ஓகே இன்னைக்கு நாம பேசின இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சது என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க. விஜயோடைய தேர்தல் பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே சதி பண்ணி மைக்கு வந்து சரியாக கேட்காம அவர் பேசுறது கேட்க முடியாமல் போச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டாரு. முதல் தேர்தல் பிரச்சாரம் சொதப்பிட்டு நிறைய பேர் கத்திட்டாங்க. நீ என்ன வேணா கத்திட்டு இது ஒரு சும்மா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டு வச்ச மாதிரி திருஷ்டி போட்டு மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அதுக்காக அரியலூர்ல திரும்ப அதே மாதிரி நடக்க விட்டாங்கன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா
வெற்றிகரமா பேசி முடிச்சாரு. கடைசியில 3வது பெரம்பலூருக்கு போகும்போது ரத்த ஆயிட்டு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ரிப்ளை பண்ணதா இருக்கு.